எங்கள் வீட்டு ரோஜா பார்க்குறீங்களா? நைஸ். கருவேப்பிலை இவ்வளோ பெருசு வந்துச்சு, பட்டு அப்படியே தான் இருக்குது, பொறிக்கவே இல்லை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செடி. ட்ராகன் ஃப்ரூட்டெல்லாம் வச்சோம், அப்படியே விழுந்துச்சு. அப்புறம் மருதாணி செடி இருக்குது. கீழே வச்சா பெருசாக வரும், ஆனால் கீழே எலி சுற்றிட்டு இருக்குது, கடிச்சிருன்ட்டு நாங்கள் மேலேயே வச்சுட்டோம். கீழே வைக்க பிளான் பண்ணணும். இங்கே ஒரு ரோஜா இருக்குது. யார் யார் ரோஜா பிடிக்கும் லைக் பண்ணுங்க. அப்புறம் கீரை கூட இருக்குது, துளசி இருக்குது. இன்னும் நிறைய வைக்கணும். ஆக்சுவலாக இது எதுக்குன்னா, எங்கள் வீட்டில் குக்குன்னு ஒன்று வளர்த்துறோம் பாருங்கள், அது போய் எல்லாத்தையும் கடிச்சிருது. இருக்கிற கொஞ்சம் இந்த முளைக்கிற இதெல்லாம் பிடிச்சி கடிச்சு சாப்பிட்ருது. அதுக்காக இப்படி கட்டி வச்சுருக்கோம், அவ்வளோதான். தண்டு கீரை கூட இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இது மணத்தக்காளி கீரை. இப்போ தண்டு மட்டும்தான் இருக்குது, ஆனால் இலை இல்லை. சாப்பிட்டதெல்லாம் நம்ம பசங்க தான், பார்த்தீங்களா? அவ்வளோதான் இருக்குது இப்போது. ஆக்சுவலி இது சுண்டக்காய் செடி. எனக்கு ஆக்சுவலாக சுண்டக்காய் பிடிக்கும், ஆனால் இங்கே ஜாஸ்தி நாங்கள் செய்ய மாட்டோம். பூவெல்லாம் வச்சிருச்சு, வந்துச்சுன்னா கொஞ்சம் செஞ்சு சாப்பிடுவோம். ஒரு 4 வந்தால் கூட ஓகே. இது பாருங்கள் வெண்டைக்காய். இப்போதைக்கு வெண்டைக்காய் நாங்கள் விதைக்கி எடுத்து வச்சுருக்கோம். இது இப்போ இவ்வளோ பெருசாக வந்துச்சு. இங்கே கீரை போட்டிருந்தோம், எல்லாம் சாப்பிட்டாங்க. இங்கே ஃபுல்லாக புதினா இருந்துச்சு, அது ஃபுல்லாக முடிச்சு கட்டிட்டாங்க. இப்போதைக்கு எங்கள் வீட்டில் இவ்வளோ தான் இருக்குது. நம்ம ஆள் பாருங்கள், எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நிற்பான். சரி பாய் சொல்லிடுற எல்லாத்துக்கும். பாய் சொல்லு 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 சொல்லு. இப்படிதான் டேங்கில் ஓடி ஓடி என்கிட்ட விளையாடணும்னு இப்படி கூப்பிடுவான். நான் போக மாட்டேன். என்னால் இப்படி ரவுண்ட் அடிக்க முடியாதுடா. பாடுறா, சொல்லிகிட்டே இருக்கேன். இங்கே பாருங்கள், காலங்காத்தால் எல்லாம் பண்ண சேட்டை அப்படி இருக்குது. சரி பாய் சொல்லிடு. பாய் 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 பாய்.